கப்பு ரவா எடுத்துருக்கான், 2 கப்பு தேங்காய் எடுக்கிறான், 1 கப்பு கொட்டுறான், 2வது கப்பு தேங்காய், 2 கப்பு தேங்காய் இதில் வச்சுருக்குறான். சர்க்கரை 1.25 கப்பு போட போகிறான். 1 கப்பு போட்டிருக்கான், இந்த ஒரு 3/4 கப்பு போடுறேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ரவா வறுத்து விட்டுருக்கோம். ரவாவும் தேங்காயும் வறுத்தாச்சு. இப்போ சர்க்கரை 2 கப்பு அளவு சர்க்கரை வச்சுருக்கோம், கொட்டுறோம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இது கொஞ்சம் பதம் கொஞ்சம் அப்படியே கம்பி, அதாவது பிசு பிசுன்னு வந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 4 ஏலக்காய் நசுக்கி இதில் போடுறோம். ஒரு சிட்டிகை உப்பு, சால்ட்டு போடுறோம். இப்போ இந்த ரவாவும் தேங்காயும் வறுத்ததும் எடுத்து கொட்டிடுறோம். கொஞ்சம் நெய் ஊற்றுறோம் பாருங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம எடுத்துடணும். இதை இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி அப்படியே மேலால் அப்படியே இது பண்ணிட வேண்டியது. மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி அப்படியே சமமாக வச்சு கொஞ்சம் ஒரு பாதி ஆறுனதும் நம்ம வந்து இதை ஆறின பிற்பாடு நம்ம இதை எடுக்கலாம். பீஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.